மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு முன்பாகவே அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகிறது. அதனால் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர்கள் குற்றங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எந்தவித தயவு தாட்சியம் இல்லாமல் அவர்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கை என்பது மட்டுமே குற்றவாளிகளுக்கு தகுந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் என கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக வந்து புகார் கொடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் நிறைய வழக்குகளில் சமூகத்தினுடைய பார்வை தன் மீது தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது படுகின்ற ஒரு போலியான ஒரு எண்ணம், ஒரு கரை படிந்து விடுமோ, நம்மை பற்றி சமுதாயம் என்ன நினைக்குமோ, நம்மளோட வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்காம குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக தைரியமாக துணிச்சலாக புகார் கொடுக்க முன்வந்த மாணவிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அவரோடு தார்மீக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியும் மகளிரணியும் அவரோடு நிற்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இது முதல் முறை அல்ல, பல்வேறு முறை. ஏன் அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளே வெளிப்படையாக வந்து கூறுகின்ற அளவிற்கு அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்துகிறோம். அதனால் தமிழக அரசு இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை கடுமையாக எடுப்பதோடு பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம்.